Hi friends, welcome back. இந்த டியூட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பார்க்க போறோம். ஓகே, வாங்க போலாம். நான் ஒரு ஃபர்ஸ்ட் நேம்னு ஒரு யூசர்ட்ட இருந்து நேம் வாங்க போறேன். இப்போ பைத்தான்ல பொதுவாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம்னா ஸ்பேஸ் விடக்கூடாது, கண்டினியூஸாக எழுதணும். அப்படி உங்களுக்கு ஸ்பேஸ் விடணும்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் விட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேரியபிள் வந்து நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இதெல்லாம் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணக்கூடிய ரூல்ஸ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் காமன் தான். இப்போ நான் ஸ்ட்ரிங்கை வாங்குறதுனால ரா இன்புட் என்டர் யுவர் ஃபஸ்ட் நேம் வாங்கிக்கிடுதேன். நேம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் நேம். அது மட்டும் இல்லாமல் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணும்போது நம்பரை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி உங்களுக்கு நம்பரை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஈக்குவல் டு ரா இன்புட் என்டர் யுவர் செகண்ட் நேம். இப்போ யூசர்கிட்ட வாங்கியாச்சு 2 நேம். இப்போ என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் 2 நேமே ஒரு ஃபுல் நேம்னு போட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். யுவர் ஃபுல் நேம். இப்போது நம்ம ஸ்ட்ரிங்கு மற்ற இதில் 2 ஸ்ட்ரிங்கு ஆட் பண்ணோம்னா, இப்போ சீல் ஆட் பண்ணால் ஸ்ட்ரிங் கம்பெனி 2 ஸ்ட்ரிங் கான்கேட்னு இன்புல்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் 2 ஸ்ட்ரிங்கை கூட்ட முடியும், ஆட் பண்ண முடியும். இங்கே பைத்தானில் அப்படி கிடையாது. நம்ம டேரெக்டாகவே A+B 2 ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் போட்டோம்னாலே போதும், ஆட் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துட்டு A+ கொடுத்துட்டு செகண்ட் நேம்னு கொடுக்கணும். கொடுத்தோம்னா ஃபுல் நேம் அவுட்புட்டில் வரும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். சாரி, ஏதோ தப்பு போட்டிருக்கேன். ஃபஸ்ட் நேம் ப்ளஸ் கம்மா போடல, சரி. இப்போ ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட் நேம் கேக்கு அமர்னு கொடுக்கேன். 2வது நேம் கேக்கு ராஜான்னு கொடுக்கேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் ப்ரோக்ராமர் ராஜான்னு வந்துட்டு, இப்போ நான் டபுள் கோட்டேஷ் பேராந்திசிஸ் யூஸ் பண்ணனால அப்படி வருது. அதை டெலிட் பண்ணிட்டா நீட்டாக வரும். இது வந்து கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர்னு பைத்தானில் சொல்லுவோம். இப்போ ஒரே பேரை 3 தடவை உங்களுக்கு பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா பிரிண்ட்டு காப்பி பண்ணிக்கிறோம். ஸ்பேஸ் விட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட் நேம் வந்து எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் 3. அதாவது இப்போ இது பேர் ரெப்பிட்டேஷன் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம், இந்த வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். 2வது இன்டிஜர் டைப்பாக தான் இருக்கணும். அப்படி இல்லைனா எரர் வரும். இப்போ பார்த்து ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட் நேம் கேக்கு ராஜானே கொடுக்கேன். 2வது நேமும் ராஜான்னு கொடுக்கேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் ராஜான்னு ஆகுது. அதேமாதிரி ராஜா 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. இதை நீங்கள் ஒரு வேரியபிளில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ சி ஈக்குவல் டு இதை இப்போ சியை பிரிண்ட் பண்ணோம்னா அப்ளை அதே ரிசல்ட் தான் வரும். பார்த்தீங்கன்னா அதே ரிசல்ட் தான் வருது. இதான் ஸ்ட்ரிங்கில் உள்ள 2 ஆப்ரேஷன்ஸ்.